வீட்டில் இருக்கக்கூடிய பானையை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஊரா விட்டு இருக்கு பானையை பாக்கிய திருமாவளவன் அணைச்சி கூட்டணியில் சீட்டு கொடுக்கணும் கோச்சிட்டு வரமாட்டான்னு நிற்கலாம். அவர் போய் சமாதானப்படுத்தி சீட்டு கொடுக்க வெளியே பாருங்க. விஜய் எக்கேடு கட்டு போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு பேசாரு அண்ணாமலை அண்ணாச்சி. அண்ணா அவர் சொல்கிறதுல ஒரு கருத்தை எடுத்துக்கலாமாங்கண்ணா. திரு இளங்கோவன் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேற்றிலிருந்து முந்தா நேற்றிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பக்கம் வரவே இல்லை. இன்னும் எத்தனையோ கட்சிகள் அசமாதானத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நாங்கள் வரவே மாட்டோம். அதையெல்லாம் கண்டுக்காமல் விஜய் எப்படி இருக்க வேண்டும், விஜய் எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு முழு நேரம் 24/7 அட்வைஸ் கொடுக்கறது திமுகவுடைய வேலையாக போச்சு. ஏன் திருமாவளவன் அவர்களும் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் RSS ஆள். நேற்று திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு முடிவெடுத்து திருமாவளவனை சொல்லட்டும். அது எப்படி 4 நாளுக்கு முன்பு RSS உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் திருமாவளவனை பொறுத்தவரை எப்படி நேற்று வரக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார்? அதனால் எனக்கு தெரியலிங்கண்ணா, தேவையில்லாத கருத்துக்களை வைக்கிறாங்க. அதில் திரு இளங்கோவன் அவர்களுடைய கருத்தும் அந்த கருத்தில் சேர்த்து தான் நாங்கள் பார்க்குறோம்.